காட்டுமன்னார் கோயில் பகுதியில கணவன் விபத்துல உயிரிழந்துட்டதா மனைவி தெரிவிச்சிருந்த நிலையில தன்னுடைய ஆண் நண்பரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்துதா தன்னுடைய கணவரை கொலை செஞ்சதா போலீசார் விசாரணையில் அவங்க சொன்னதா கூறப்படுது. தன்னுடைய கணவனை தன்னுடைய ஆண் நண்பர் கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு மனைவி விசாரணையில தெரிவிச்சிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலவண்ணையூர் பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான மாமல்லன். இவருடைய மனைவி 37 வயதான நாகலட்சுமி. மாமல்லன் நெடும்பூர்ல டேங்க் ஆபரேட்டரா கடந்த 25 ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இவர் சாலையோரமா உயிரிழந்து கிடந்ததா கூறப்படுது. நாகலட்சுமிக்கும் மேலவண்ணையூர் பகுதியை சேர்ந்த 27 வயதான தங்கப்பாண்டியன் அப்படின்றவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும் 3 வருடங்களா இவங்க பழகிட்டு வந்ததாகவும் இதுக்கு மாமல்லன் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் மாமல்லன் தன்னுடைய குடும்பத்தோட சிதம்பரத்துக்கு குடிபெயர்ந்ததாகவும் அங்கிருந்து தினமும் குமராட்சிக்கு வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு நெடும்பூருக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் டிசம்பர் 19ஆம் தேதி இவரு சாலையோரமா உயிரிழந்து கிடந்திருக்காராம். இத மனைவி சாலை விபத்து அப்படின்னு தெரிவிச்சிருந்த சூழல்ல தான் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்திருக்கு. அதை தொடர்ந்து மனைவியை பிடிச்சு விசாரணை செஞ்சதுலதான் திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கிடையில தங்கப்பாண்டியன் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும் அப்பப்போ வீடியோ கால் மூலமா நாகலட்சுமி கிட்ட பேசிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. சாலையில போயிட்டு இருந்த மாமல்லனை தடுத்து நிறுத்தி தங்கப்பாண்டியனும் அவருடைய நண்பர்களான ராஜகுரு, இளவேந்தன் ஆகிய இவங்க எல்லாரும் சேர்ந்து மாமல்லனை கொலை செஞ்சதா போலீசார் விசாரணையில தெரிய வந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ராஜகுருவையும் இளவேந்தனையும் போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்கப்பாண்டியனை போலீசார் கைது செய்யறதுக்கான முயற்சிகள்ல இறங்கி இருக்காங்களாம்.